தமிழ்நாட்டில் சுத்தி பார்க்க எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் அட்வென்ச்சர், த்ரில், ட்ரெக்கிங் இப்படி எல்லாத்தையும் தாண்டி முக்கியமா ஒரு டிவோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தர இடம் தான் அகஸ்தியர் மலை. சங்க இலக்கியங்கள்ல பொதிகை மலைன்னு பாடப்பட்ட இந்த மலைக்கு இப்பவும் அந்த பெயர் இருக்குது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாராலையும் இந்த மலைக்கு அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது. வெள்ளையங்கிரி மலை எந்த அளவுக்கு டஃப் கொடுக்குமோ அதே மாதிரி அகஸ்தியர் மலைக்கு போறதுமே டஃப்பான விஷயம் தான். ட்ரெக்கிங்கை விடுங்க, இங்க போறதுக்கு பாஸ் வாங்குறதே ஒரு மிகப்பெரிய சவால் தான். அதையும் மீறி பாஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரூல்ஸ் இன்னும் சுவாரஸ்யம். அடர்த்தியான காடுகள், அபூர்வமான மூலிகைகள், வனவிலங்குகளின் சொர்க்கம்னு பல ஆயிரம் ரகசியங்கள் இங்க இருக்கு. சித்தர்களோட சூட்சம நடமாட்டம் இப்பவும் இங்க இருக்கிறதா சிலர் சொல்றாங்க. இந்த மலை ஒரு இயற்கை அமைப்புன்றதையும் தாண்டி தமிழோட முகவரியாகவும் சித்த மருத்துவத்தோட பிறப்பிடமாகவும் கூட இருக்குது. இப்படிப்பட்ட இந்த அகத்தியர் மலையை பத்தியும் அங்க வாழ்ந்த அகத்திய முனிவரை பத்தியும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சில முக்கியமான ரகசியங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நீங்க யாரும் இந்த அகத்தியர் மலைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் விவேக் டாக்ஸ். அகத்தியரும் அகத்தியர் மலையும். அகத்தியர் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதரா இல்ல ஒரு தெய்வ சக்தியான்றதுக்கான வரலாற்று ஆதாரம் எதுவுமே இல்ல. இந்த வீடியோல புராணங்கள்லயும் தமிழ் மரபுகள்லயும் அகத்தியர் பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பாரத பண்பாட்டிலையும் சரி, இந்து புராணங்களையும் சரி, சப்த ரிஷிகள்னு சொல்லப்படுற 7 பெரிய முனிவர்கள்ல ஃபர்ஸ்ட் ஆளா சொல்லப்படுறது அகத்திய முனிவர் தான். ஆனா தமிழ் மண்ணை பொறுத்தவரை இவர் வெறும் முனிவரா மட்டும் இல்லாம பெரிய புரட்சியாளராகவும் அந்த காலத்திலேயே சிறந்த விஞ்ஞானியாகவும் நல்ல ஒரு மருத்துவராகவும் முக்கியமா தமிழ் மொழியோட சிறப்பு மிக்க வல்லுநராகவும் இருந்திருக்காரு. அகத்தியரோட பிறப்பை பத்தி புராணங்கள்ல பல கதைகள் சொல்லப்படுது. அதுல ஒண்ணுதான் அகத்திய முனிவர் கும்பத்திலிருந்து பிறந்த கதை. தேவலோக தேவர்கள் மித்திரன், வர்ணன்ற 2 தேவர்களும் ஒரு பெரிய யாகம் பண்றப்போ அந்த வழியா வந்த தேவலோக பேரழகி ஊர்வசியை பார்த்து மயங்கினாங்க. அப்போ அவங்களோட தவ வலிமையால அவங்க விந்து ஆற்றல் ஒரு புனிதமான தங்க குடத்துல ஏந்தி வைக்கப்பட்டது. சூரியனோட பிரகாசத்தாலையும் ஞானத்தோட ஒளியாலையும் அந்த புனித குடத்திலிருந்து தெய்வீக குழந்தையாதான் அகத்தியர் அவதரிக்கிறாரு. இப்படி குடத்திலிருந்து பிறந்த காரணத்தினால அவருக்கு கும்பமுனி, கும்பஜாதன், கும்ப சம்பவர்னு பெயர்களும் வந்திருக்கு. சின்ன குடத்துல இருந்து பிறந்ததாலதான் அவரு தோற்றத்திலையும் குள்ளமா இருந்ததா சொல்லப்படுது. இதனாலேயே அகத்திய முனிவர் தமிழ்ல குருமுனி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அண்ட் 2வதா உமையவளின் அருளால் பிறந்த கதை. சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்துல இருக்கப்போ பிரபஞ்சத்துல தர்மத்தையும் தமிழையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஒரு தலை சிறந்த ஞானி வேணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ சிவபெருமானோட விருப்பப்படி பார்வதி தேவி அவங்க கையில இருந்த புனித நீரை ஒரு கலசத்துல ஊத்துறாங்க. அந்த கலசத்துல இருந்து சிவனும் சக்தியும் சேர்ந்த அருள் வடிவமா அகத்தியர் தோன்றினார் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. உடல் அளவுல குள்ளமா இருந்தாலும் தன்னோட அறிவாலையும் தவ ஆற்றலாலையும் உலகத்தையே வியக்க வைத்தவர் தான் இந்த அகத்திய மாமுனிவர். இந்த அகத்திய முனிவர் எப்படி பொதிகை மலைக்கு வந்தார் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு நாள் கைலாயத்துல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடக்கிற திருமணத்தை பார்க்க தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், கந்தர்வர்கள்னு எல்லோருமே கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அத்தனை பெரிய சக்தியும் வட இந்தியால அந்த ஒரு இடத்துல கூடினதால புராணங்கள் சொல்றபடி பூமியோட வடப்பக்கம் கொஞ்சம் கீழே இறங்கியும் தென்பக்கம் மேல உயரவும் ஆரம்பிச்சுதான். இப்படியே போனா பூமியோட சமநிலை பாதிக்கப்படும் நினைச்ச சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு, நீ உடனே தெற்கு பக்கம் போ, நீ போனாதான் பூமி மறுபடியும் சமநிலைக்கு வரும்னு சொன்னாராம். அதுக்கு அகத்தியரும் சரின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு இருந்த பெரிய வருத்தம் என்னன்னா, சிவபெருமானோட திருமணத்தை பார்க்க முடியாம போயிருமே அப்படின்னு தான். சோ சிவபெருமான்ட்ட கேக்குறாரு, என்னால உங்க திருமணத்தை பார்க்க முடியாம போயிருமே இறைவா அப்படின்னு. அதுக்கு சிவபெருமானும், நீ தெற்குல எங்க இருந்தாலும் சரி என்னோட திருமண காட்சியை உனக்கு நான் தரிசனம் பண்ண வைப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அகத்தியர் தெற்கு பக்கம் வந்து தங்கின இடம் தான் இன்னைக்கு நம்ம பொதிகை மலைன்னு சொல்லப்படுற அகத்தியர் மலை. அவர் இந்த மலையில தவம் இருந்ததாலதான் இந்த மலைக்கு அகத்தியர் மலைன்னு பெயர் வந்ததா நம்பப்படுது. தமிழுக்கும் அகத்தியருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்றது தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற பிணைப்பு மாதிரி. முருகப்பெருமான் இருந்து தமிழை கத்துக்கிட்ட அகத்தியர் அப்போ தென்மதுரையில் அமைக்கப்பட்ட தமிழ் சங்கத்தோட தலைவரா இருந்திருக்காரு. தமிழுக்காக இவர் அகத்தியம் அப்படின்ற ஒரு நூலும் எழுதியிருக்காரு. அகத்தியர் தமிழை வெறும் பேச்சு மொழியாகவும் கவிதை மொழியாகவும் மட்டும் பார்க்காம அதை ஒரு அறிவியல் மொழியாகவும் மருத்துவ மொழியாகவும் மாத்திருக்காரு. அகத்தியர் நயன விதி, அகத்தியர் குணவாகடம், அகத்தியர் பூரண சூத்திரம், இப்படி ஏகப்பட்ட சித்த மருத்துவ நூல்களையும் தமிழ் எழுதி வைத்தவர் தான் அகத்தியர். இயல், இசை, நாடகம்ன்ற முத்தமிழோட சேர்த்து மருத்துவம் அப்படின்ற 4ஆம் பரிமாணத்தையும் சேர்த்திருக்காரு. இயற்கையிலே கிடைக்கிற மூலிகைகளை எப்படி பயன்படுத்தணும், எந்த நோய்க்கு எந்த மூலிகை சரியானது, அதை எப்படி மருந்தா தயாரிக்கணும், இப்படின்னு நிறைய விஷயங்களை ஓலைச்சுவடிகளையும் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒருத்தரோட நாடி துடிப்பை வச்சு அவங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிற நாடி பரிசோதனை முறை, உடம்ப பல விதங்கள்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எண்வகை தேர்வு முறைகளையும் அகத்தியர் முறையா உருவாக்கி இருக்காரு. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான நோய்களையும் வகைப்படுத்தி அதுக்கு ஏத்த மூலிகை மருத்துவங்கள்
பஸ்பம், செந்தூரம் மாதிரியான சிகிச்சை முறைகளையும் தொகுத்து கொடுத்ததா சித்த மருத்துவ நூல்கள் குறிப்பிடுது. உடம்புல இருக்கிற வர்ம புள்ளிகளை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கிற வர்ம மருத்துவம், உடம்பு ஆரோக்கியமா வச்சு நீண்ட நாள் வாழ வைக்கிற காயகற்ப முறை, இதுலயும் அகத்தியரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இவ்வளவு பெரிய மருத்துவ அறிவை தலைமுறையா மக்களுக்கு பயன்படுற மாதிரி வழிகாட்டி வச்சதாலதான் இன்னைக்கும் அகத்தியரை சித்த மருத்துவத்தோட தந்தை அப்படின்னு மக்கள் மரியாதையா சொல்றாங்க. அகத்தியர் மேலையும் ஆன்மீகத்து மேலையும் பற்று இருக்கிற பக்தர்கள் மத்தியில அகத்தியர் இன்னைக்கும் பொதிகை மலையில வாழ்றாரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. பொதுவா சித்தர்கள் அப்படின்னாலே அவங்க மரணத்தை வென்றவர்கள் அப்படின்னும் கூடு விட்டு கூடு பாய்வாங்கன்னு நாம எல்லாமே நம்புவோம். அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத சூட்சம வடிவத்துல இன்னைக்கும் பொதிகை மலையோட பள்ளத்தாக்குகள்ல நிறைய சித்தர்கள் தவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் நைட் நேரத்துல மனித நடமாட்டமே இல்லாத இந்த காட்டு பகுதியில திடீர்னு சந்தன மனமும் ஜவ்வாது மனமும் மூலிகைகளோட மனம் வீசுவதாகவும் சில பாறைகளுக்கு மேல திடீர்னு தீபங்களோட வெளிச்சத்தை பார்த்ததாகவும் சொல்றாங்க. சித்த மருத்துவ குறிப்புகள்லயும் ஆன்மீகத்திலையும் அகத்தியரோட ஜீவசமாதி பற்றி பல மாறுபட்ட தகவல்களும் மர்மங்களும் இருக்கு. பல இடங்கள்ல இவருக்கு ஜீவசமாதி இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துல உள்ள அகத்தியர் அறிவு பகுதி, தஞ்சாவூர் மற்றும் திருவனந்தபுரம் பக்கம் இருக்கிற சில இடங்கள்லயும் அகத்தியர் ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அகத்தியர் காயகற்பம்னு சொல்லக்கூடிய அரிய மூலிகை மருத்துவ முறையை பத்தி நல்லா தெரிஞ்சவரா இருந்ததால அவரோட உடலை அழிய விடாம பல யுகங்களா வாழ்றாரு அப்படின்னு ஒரு கதை மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா பேசப்படுது. இது எல்லாமே பல தலைமுறைகளா வாழ்ந்த மக்களோட ஆன்மீக நம்பிக்கைகளும் நாட்டுப்புற கதைகளும் மட்டும்தான். இந்த பொதிகை மலையோட உச்சிக்கு போனா அங்க நம்மள வரவேற்கிறதே ஒரு பெரிய அகத்தியர் சிலை தான். கருங்கல்லால செய்யப்பட்ட இந்த அகத்தியர் சிலையோட ஒரு கையில கமண்டலமும் இன்னொரு கையில ருத்ராட்ச மாலையும் வச்சிருக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. பொதிகை மலைக்கு ஏறி வர்ற பக்தர்கள் இந்த சிலையை தரிசனம் பண்ணிட்டு தான் தங்களோட பயணத்தை நிறைவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இயற்கை ஆர்வலர்களும் இந்த மலைக்கு வந்து அகத்தியரை வழிபட்டு போறாங்க. உலகத்திலேயே மிக பழமையான மலைத்தொடர்ல ஒன்னா இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இந்த அகஸ்தியர் மலை இருக்கு. இன்னும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கேரளாவோட எல்லை பகுதியில், அதாவது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களோட எல்லைகள்லையும் கேரளத்துல திருவனந்தபுரம் மாவட்டத்தோட எல்லையிலையும் கடல் மட்டத்தில இருந்து 1868 மீட்டர் உயரத்துல இந்த அகஸ்தியர் மலை இருக்குது. வருஷத்துல 365 நாட்களுமே சூரிய ஒளி பல இடங்கள்ல தரையை தொட முடியாத அளவுக்கு மரங்கள் அடர்த்தியா இருக்கதால இந்த மலையை சுத்தி இருக்கிற காடுகளை வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்னு சொல்றாங்க. இங்க பெய்ற அதிகப்படியான மழை பொழிவும் இந்த மலையை தென்னிந்தியாவோட மிக முக்கியமான நீர் ஆதாரமா மாத்திருக்கு. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கிற தாமிரபரணி நதி பிறந்த இடமும் இந்த மலை பகுதி தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாடு, கேரளான்னு அதோட முடியலங்க, அதையும் தாண்டி கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்னு மொத்தம் 6 மாநிலங்களை இணைக்குது. குஜராத் மாநிலத்தோட தாப்தி நதி பகுதியில ஸ்டார்ட் ஆகிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் இருக்கிற மார்த்தாண்டத்தோட அகத்தியர் மலை பகுதி வர 1600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்குது. தமிழ்நாட்டோட தென் பகுதிகளில் பழங்காலத்துல இந்த மலையை பொதியம், பொதிய மலை, பொதிகை மலை இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வர்ற பொதி அப்படின்றதுக்கு மறைச்சு வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மலை முழுக்க அடர்ந்த காடுகள், யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காத மூலிகைகள், நிறைய விலங்குகள், இன்னும் நிறைய இயற்கை அதிசயங்களை தனக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிறதால இதுக்கு பொதிகைன்னு பேர் வந்திருக்கு. அடுத்ததா வருஷத்துல நிறைய நாட்கள் இந்த மலையோட பெரும்பான்மையான பகுதி தூரத்துல இருந்து பார்த்தா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மேகங்களால மூடப்பட்டிருக்குமா. அதனாலயும் இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்த மலையை பத்தி புராணங்கள்ல மட்டும் இல்ல, தமிழ் இலக்கியமான புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரி பழமையான நூல்கள்லையும் சில குறிப்புகள் இருக்கு. அதுல பொதியினில் வாழும் நன்முனி, தென்னவன் புதியத்து அறுவரை அப்படின்னு இந்த மலையையும் தவம் பண்ண முனிவர்களையும் பெருமையா புகழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அகத்திய முனிவர் இந்த மலையில பல வருடங்கள் தவம் இருந்தாருன்னு மக்களால பேசப்பட்டு அதனால கொஞ்சம் கொஞ்சமா பொதிகை மலைன்னு இருந்த பெயரோட சேர்த்து அகத்தியர் மலைன்ற பேரும் பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கும் கேரளாவில் இந்த மலைய அகத்தியர் குடம், அகத்தியர் மலைன்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல அகத்தியர் மலை இல்ல பொதிகை மலைன்னு சொல்றாங்க. தமிழ் வரலாறையும் சித்தர்களோட பாரம்பரியத்தையும் 1000 ஆண்டுகளா பாதுகாத்து நிக்கிற ஒரு அற்புதமான இடம் தான் இந்த அகத்தியர் மலை. இந்த அகத்தியர் மலைக்கு எல்லாராலையுமே ஈஸியா போயிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா போக முடியாது. முதல்ல வனத்துறையினர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும்தான் அதுக்கு அனுமதி கிடைக்கும். அதுலயும் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கான பாஸ் கூட ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ட்ரெக்கிங் போறதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ்னு கவனிக்க சொல்லுவாங்க. முழு பயணமுமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மானிட்டரிங்ல தான் இருக்கும். அப்படி ஃபாரஸ்ட் ஆபீசர்ட்ட பாஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உண்மையான பயணமே ஆரம்பமாகும். பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போகணும். வழியில சின்ன சின்ன ஓடைகளை கடக்கணும். வழுக்கும் பாறைகள்ல ஏறணும். சில இடங்கள்ல ரொம்ப செங்குத்தான பாதைகள் கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அட்டைப்பூச்சி, கொசுக்கள், சில நேரங்கள்ல காட்டு யானை, காட்டு மாடு மாதிரி பல விலங்குகள் இந்த காட்டு பகுதியில நடமாடும். இது போக பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துட்டு போக கூடாது, குப்பைகளை போடக்கூடாது, காட்டை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு நிறைய விதிமுறைகள் இருக்கு. இப்படி எல்லா சவாலையும் தாண்டி பல மணி நேரம் நடந்து மலையோட உச்சிக்கு போகும்போது அங்க இருக்கிற அகத்தியர் சிலையை பார்த்த உடனே
அவ்வளவு நேரம் பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். அதனாலதான் அகத்தியர் மலைக்கு போறது ஒரு சாதாரண ட்ரெக்கிங்கா இல்லாம பல பேருக்கு வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவமா கூட இருந்திருக்கு. இப்படி ஆயிரக்கணக்கான வருஷமா வரலாறையும் புராணங்களையும் இயற்கை ரகசியங்களையும் பாதுகாத்து நிக்கிற தென் தமிழகத்தோட அற்புதமான இடம் தான் இந்த அகத்தியர் மலை. அகத்தியரை பற்றியும் பொதிகை மலையோட இந்த அரிய ரகசியங்களை பத்தியும் உங்களோட கருத்து என்ன? முக்கியமா அகத்தியர் இன்னைக்கும் இந்த மலைப்பகுதியில இருக்காருன்னு சொல்லப்படுறத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் காத்திருங்க.